ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சி இன்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயதான காலகட்டத்திலோ அல்லது மிகவும் இளமையான காலகட்டத்திலோ செய்யக்கூடாத கரப்பழக்கங்கள், கடினமான உடலுறவு முறைகள், இயற்கைக்கு மாறான உடலுறவு முறைகள் இதனால் செய்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறியில் உள்ள அந்த இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு ஆண்குறி மிகவும் தளர்ச்சியாகவும் அதே நேரத்தில் ரொம்பவும் சோர்வாகவும், அதாவது ஒரு சுதாரிப்பு இல்லாமையும் அந்த இது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒரு நினைவுகளையோ ஒரு படங்களையோ பார்க்கும் பொழுது அல்லது ஒரு ஆபாச சிந்தனைகள் வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஆண்குறி உடனடியாக எழுச்சியாக ஆரம்பிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் மேற்கு சொன்ன பழக்கத்தினால அது பாதிக்கப்பட்டு போய்விடும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நரம்பு மண்டலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு போயிட்டு வரும். இதை சரி பண்ணுறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த சிக்மா கைஸில் சிலாஜித் ரெசின்கிறத ஒரு ப்ராடக்டை கொஞ்சம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 20 கிராம் கண்டெய்னர் பேக்கிங்கில் வருது. ஏறத்தாழ விலை கொஞ்சம் அதிகம் தாங்க. ஆனால் இதனுடைய செயல்கூடிய ஆக்ஷன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விலை ஒரு பொருட்டே கிடையாது. அவ்வளோ தூரம் இது பண்ணி கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சிலாஜித் ஏறத்தாழ 5000த்திற்கு மேற்பட்ட ஆண்டுகளாக புழக்கத்தில் உள்ளதாக சில வரலாற்று குறிப்புகள் இதில் இருக்குது. இன்றைக்குள்ள மாடர்ன் மெடிசனில் இதில் ஃப்ளூவிக் ஆசிட் இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு அவ்வளோ சத்துக்களை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இதில் இன்னும் கண்டறியப்பட முடியாத சில சத்துக்கள் இதில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் இது ஆண்குறி தளர்ச்சியை இது சரி பண்ணி கொடுக்க வச்சது. அதே நேரம் டெஸ்டோஸ்டரான் ஆக்ஷனை அதிகப்படுத்தி உடலுறவு ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தி கொடுக்க வைக்குது. இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சிலாஜித்து மட்டும் இல்லைங்க, அஸ்வகந்தா கலந்துருக்காங்க, முருங்கை இது கலந்துருக்காங்க, சிக்ருன்னு சொல்லுவாங்க, அது முருங்கை கலந்துருக்காங்க, நிலப்பனை கிழங்கு கலந்துருக்காங்க, அதே நேரத்தில் கேசர் கலந்துருக்காங்க, இன்னும் சில பொருட்கள் கலந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில் பேக் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இது தொடர்பான டீட்டெயிலான வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். யார் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாங்கிறது. ஆனால் எந்த ஒரு மருந்து இருந்தாலும் உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் யாரும் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சுய மருத்துவம் என்றும் ஆபத்தானது. அதே நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.